ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் உள்ள பொட்டென்ஷியல் தியரம்ஸ். அதாவது இது சிலபஸ்லேயே இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சம் பொட்டென்ஷியல் தியரம்ஸ் அப்படின்னு. அதில் ஒரு 6 பொட்டென்ஷியல் தியரம்ஸை வச்சு ஒரு 4 இருக்குது. அப்புறம் ஒரு யூனிக்னஸ் வச்சு அந்த பொட்டென்ஷியல் வந்து யூனிக்காக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 தியரம் இருக்குது. மொத்தம் 6 தியரம்ஸ். இந்த 6 தியரம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், தியரம்னா நம்ம டைரெக்டாக அப்படியே மனசில் வச்சுருக்கிறது தான். சரி, ஃபஸ்ட்டு தியரம் பார்க்கலாம் என்னன்னு. இஃப் S is a boundary of a spherical surface lying wholly within the fluid. அதாவது இஃப் என்னன்னா இதுதான், S வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட பவுண்ட்ரி. அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து ஃப்ளூயிடுக்குள்ளே முழுசாக இருக்குது, ஃபுல்லாகவே லையிங் ஹோல்லினா முழுசாகவே ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது தென் என்னென்னா, தென் த மீன் வேல்யூ ஆஃப் த பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். அதாவது அப்படி இஃப் கண்டிஷன் இருக்கிறப்ப தென் என்னவாக இருக்கும்னா, பொட்டென்ஷியலோட வெலாசிட்டி பொட்டென்ஷியல் V இருக்குல்ல, இல்லைனா ஃபை, அந்த வெலாசிட்டி பொட்டென்ஷியலோட மீன் வேல்யூவும் சென்டர் ஆஃப் த ஸ்பியரோட வேல்யூவும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு தியரம். ரெண்டாவது தியரம் என்னென்னா, ஃபஸ்ட்டு தியரமில் எஸ் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட பவுண்ட்ரின்னு எடுத்திருப்போம். இப்போ ரெண்டாவது தியரமில் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, சிக்மா வந்து ஒரு சாலிட் பவுண்ட்ரி அப்படின்னு எடுக்க போகிறோம். எதுக்குன்னா, அதே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் லார்ஜான ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதோட ரேடியஸ் R அப்படின்னு எடுக்கிறோம். அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு வந்து அது வந்து ஒரு ஃப்ளூயிட் இன் மோஷனை கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கண்டிஷன். இஃபே ரெண்டுன்னு இருக்குது இந்த இதில். ஃபஸ்ட்டு சிக்மான்றது சாலிட் பவுண்ட்ரி ஆஃப் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, என்க்ளோசிங் ஒன் ஆர் மோர் க்ளோஸ் சர்ஃபேஸ். அதாவது ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, அதுக்குள்ளே நிறைய ஃப்ளூயிட் இன் மோஷன், நிறைய ஃப்ளூயிடாக உள்ளே இருக்குது, அதில் வந்து கண்டெய்னிங் ஒன் ஆர் மோர் க்ளோஸ் சர்ஃபேஸ். அப்போ அந்த ஃப்ளூயிடுக்குள்ளே நிறைய க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த மாதிரி 2 கண்டிஷன். அந்த 2 கண்டிஷனும் இருந்ததுன்னா தென் என்னென்னா, அப்போ வந்து மீன் வேல்யூ ஆஃப் த பொட்டென்ஷியல் ஆஃப் இந்த பவுண்ட்ரி அது வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்னா, ஃபை பார் ஈக்குவல்ஸ் m/r + c அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ 2 தியரமுமே நம்ம பொட்டென்ஷியல் என்னது, அதாவது மீன் வேல்யூ ஆஃப் த பொட்டென்ஷியல் என்னது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் இது அது வந்து சென்டர் ஆஃப் த ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இது வந்து ஃபை பார் ஈக்குவல்ஸ் m/r + c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எம்மும் ஆரும் என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட். எப்போனா த ஃப்ளூயிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அதாவது ஃப்ளூயிட் வந்து இன்ஃபினிட்டி அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்துட்டு இன்ஃபினிட்டியில் அது ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் தியரம். ஸோ ஃபஸ்ட்டு 2 தியரமுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மீன் வேல்யூ ஆஃப் த பொட்டென்ஷியல், அதாவது இந்த பவுண்ட்ரி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த பவுண்ட்ரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மீன் வேல்யூ ஆஃப் த பொட்டென்ஷியலை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தேர்ட் தியரம் என்ன பற்றி பேசுதுன்னா, சேம் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஒரு பவுண்ட்ரி எடுத்துக்கிட்டோம், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குன்னு சொல்லி மீன் வேல்யூ பார்த்தோம். அடுத்தது வந்து சிக்மான்னு ஒரு பவுண்ட்ரி எடுத்தோம், அது வந்து பெரிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஒரு மீன் வேல்யூ ஆஃப் த பொட்டென்ஷியல் தான் பார்த்தோம். தேர்ட் தியரம் என்ன சொல்ல போகுதுன்னா, அதாவது பொட்டென்ஷியலை வந்து 5Pன்னு டினோட் பண்ணுச்சுன்னா அதோட கன்வர்ஜென்ஸ் பேச போகிறோம். 5Pன்றது பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் P அப்படின்னு இருக்கும்போது 5P கன்வர்ஜஸ் டு C. எப்போனா P வந்து கன்வர்ஜஸ் இல்லை, P வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்படி போகும்போது 5P கன்வர்ஜஸ் டு C அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொட்டென்ஷியலோட கன்வர்ஜென்ஸை இந்த தேர்ட் தியரம் பேசுது. அடுத்து ஃபோர்த்து தியரம் என்னென்னா, ஃபோர்த்து தியரம் செகண்ட் தியரமோட நோஷன் தான் இதுலேயுமே. அதாவது தேர்ட் தியரம் ரெண்டுமே சேம் தான். அந்த தியரத்தோட நோஷன் எடுத்துக்கிறாங்க. அதாவது சிக்மா பவுண்ட்ரி எடுத்தோம்ல, அந்த அதுக்குள்ளே நிறைய க்ளோஸ் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம்ல, அந்த நோஷனை எடுத்துக்கிட்டோம். அதில் ஃப்ளூயிடு வந்து ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப, இன்ஃபினிட்டி பாயிண்டில் ஃப்ளூயிடு வந்து ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப இது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி அது வந்து நிறைய சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல நமக்கு. அப்போ அந்த ஈச் சர்ஃபேஸ் எஸ்எம்மும் ரிஜிடாக இருக்குது அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த 2 கண்டிஷன் எடுத்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப தென் அதோட கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மூவிங் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும்னா,
இதுதான். டீன்றது வேறு ஒன்றும் இல்லை, கைனட்டிக் எனர்ஜியோட நோஷன் தான். டி ஈக்குவல்ஸ் இப்படி இருக்கும், ஹாஃப் ரோ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் q ஸ்கொயர் d5 ஈக்குவல் டு இதுவும் ஒன்று, இன்னொன்று என்னென்னா ஹாஃப் ரோ சம்மேஷன் இன்டெக்ரல் 5 into ds. இதில் இந்த ரெண்டு இதையுமே டைரெக்டாக கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தியரத்தையும் நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். 5 and 6 வந்து எப்போ 5ஓட, அதாவது பொட்டென்ஷியல் 5ஓட யூனிக்னஸ் பற்றி 5ம் 6ம் பேசுவோம். இப்போ இதோட கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுலேயும் 4th தியரம், அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள தியரமோட நோஷனை தான் எடுத்திருக்கோம். ஃப்ளூயிட் வந்து அதே தான். அது வந்து ரெஸ்ட் அட் இன்ஃபினிட்டி அப்படி இருக்கிறப்ப அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன, 5 ∂5/∂n ரெண்டுமே ப்ரெஸ்கிரைப்ட் ஆன் சர்ஃபேஸ், ஈச் சர்ஃபேஸ் SM. 5 ∂5/∂n ரெண்டுமே SMல ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 5 வந்து யூனிக் த்ரூ அவுட். இது வந்து 5th தியரம். 6th தியரம் அதுலேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ளூயிடை வந்து ரெஸ்ட் அட் இன்ஃபினிட்டியில் எடுத்தோம்ல, இதில் 6th தியரமில் யூனிஃபார்ம் மோஷன் அட் இன்ஃபினிட்டி வரும். அப்புறம் அது ஈச் சர்ஃபேஸில் நம்ம வந்து 5ஐயும் ∂5/∂n ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்போம். இதில் வந்து ∂5/∂n மட்டும் ஈச் சர்ஃபேஸ் ஆஃப் SMல ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிற போதும் 5 இஸ் யூனிக் த்ரூ அவுட் V. இதுதான் 6th தியரம். ஸோ ஃபஸ்ட்டு தியரமில் நம்ம மீன் வேல்யூ ஆஃப் த பொட்டென்ஷியலை சாதாரணமாக பேசியிருப்போம். அதுக்கடுத்து செகண்ட் தியரத்தில் நம்ம அதே மாதிரி ஒரு பவுண்ட்ரியை பண்ணிவிட்டு அதில் இன்னொரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா என்ன இம்போஸ் பண்ணியிருப்போம்னா, கூட கொஞ்சம் நிறைய சர்ஃபேஸை, க்ளோஸ்டு சர்ஃபேஸை அந்த ஃப்ளூயிட் என்க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீன் வேல்யூ பேசியிருப்போம். அப்புறம் தேர்ட் தியரத்தில் வெலாசிட்டி பொட்டென்ஷியலோட கன்வர்ஜென்ஸை பேசியிருப்போம். அப்புறம் 4th அதோட கைனட்டிக் எனர்ஜியை பேசியிருப்போம். 5th and 6th யூனிக்னஸ் பேசியிருப்போம். எப்போனா ஃப்ளூயிட் ரெஸ்ட் அட் இன்ஃபினிட்டியில் இருக்கிறம்போது, ஃப்ளூயிட் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன் அட் இன்ஃபினிட்டியில் இருக்கிறப்ப அதோட பேசியிருப்போம். ஸோ இந்த 6 தியரம்ஸ் தான் நம்ம பொட்டென்ஷியல் தியரம்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டைரெக்டாகவே நம்ம எல்லா தியரம் ஆஸ் யூஷுவல் தியரம் எப்படி நம்ம மனசில் வச்சுருப்போம் அந்த மாதிரி மனசில் வச்சுக்கிறது நல்லது. That's it for today's video. நாளைக்கு வீடியோவில் மிச்சத்தை பார்க்கலாம்.